நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தேசிய கட்சியில் என்ன பஞ்சாயத்துனா, ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் தான் நமக்கு வழிகாட்டின்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவரை தூக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக்கிடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கொண்டு தலைவராக்கிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, தனித்தனி தீவுகளாகிடுவேன் எல்லாருமே. ராஜா ஃபாலோ பண்ணுறவன் காரைக்குடியில் புலம்பிட்டு கிடப்பான். அடுத்து எங்கேயுமே போக முடியாது. இந்த டெல்லியை நெருங்குறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. டெல்லியை முகாமிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறது இனி யாருமே இல்லைங்கிறத தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல். ஒருத்தனுமே ஜெயிக்கலை. இருந்தாலும் என்ன பண்ணுறதுனா, நம்ம 35 தொகுதி வந்துடுவோம், 45 தொகுதி வந்துடுவோன்னு ஒரு சீனை போட்டு ஒரு வசூல் வேட்டை ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அண்ணாமலை போன்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது சம்பாதித்ததை விடவும், அதிகாரமே இல்லாமல் நிழல் அரசாங்கத்தை நடத்திய பல 100 கோடிகளை அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லலை. பாஜக நிர்வாகிகளே சொல்கிறேன். நான் பல டிபேட்டுக்கு போகிறவன். என்னோட பல பேர் நிர்வாகிகள் ஆஃப் த ரெக்கார்டில் பேசும்போது மனம் வெதும்பி சொல்கிறாங்க, இந்த அண்ணாமலை பாருங்கள், ஒரு அமைச்சர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாடாளுமன்றத்தில் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எவ்வளவு கோடியை குவிக்கிறார் பாருங்க. இந்த திறமை யாருக்குமே வராது, மோடிக்கு கூட வராது அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். எங்கே கேமரா ஆஃப் ஆனவன்னு பேசுகிறான். என்னடான்னு பார்த்தா இவங்க ஒரு வியாபாரத்தை நடத்திட்டு இருக்காங்க, வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. மணல் மாஃபியாட்ட போய் சொல்கிறாங்க, கப்பக்கட்டு கட்சிக்கு தேர்தல் நிதி கொடு, அதை கொடு, இதை கொடுங்கிறாங்க. முடியாது, போயா, நான் ஆளுங்கட்சிக்காரனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மாநில அரசை பார்த்துக்கிறேன்னு சொன்னால், அப்படியா 2 பேருக்கு சேர்த்து விட்றேன் பாரு ரைடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கதறிட்டு காசை கொடுக்குறான். பல இடங்களில் சொல்கிறான், ஐயா சாமி என்னை விட்டுருங்கிறான், கதற விடுறாங்க. இந்த இடத்துல குஷ்புவுக்கு என்ன வேலை, விஜயதாரணிக்கு என்ன வேலை, ராதாரவிக்கு என்ன வேலை, கவர்னர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் தமிழிசைக்கு என்ன வேலை, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு என்ன வேலைன்னா வேடிக்கை பார்க்குறது தான் வேலை. நான் என்ன செய்கிறேன்னு வேடிக்கை பாரு, நான் சாட்டையில் அடிப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், செருப்பு தூக்கி காட்டுவேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்லுவேன், நான் என்ன ஸ்டெண்ட் அடிக்கணும் நான் அடிச்சுக்கிடுவேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால் செஞ்சதெல்லாம் என்னென்னா நீ ஒரு மௌன சாட்சியாக வேடிக்கை வரும். ராஜாவே காலி பண்ணிட்டாரு அண்ணாமலை. இதுக்கு மேலே என்ன வேணும்? ராஜா தோற்று போயிட்டாரு அப்படின்னு தேர்தலில் அதில் தோற்று போயிட்டாரு அப்படின்னோடனே சடன்னு பட்டாசு வெடிக்குது கமலாலயத்தில். என்னடான்னு கேட்டால், மோடி மீண்டும் 3வது முறை பிரதமரானதுக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. பொய்தேன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லலை, அவங்க ஆளுகளே சொல்கிறாங்க. இதான் நிலைமை. அதனால் அண்ணாமலையினுடைய வசூல் வேட்டைக்கு குறுக்க யார் வந்தாலும், ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடணும் முடிவெடுத்துச்சுன்னா எத்தனை மான்கள் குறுக்க போனாலும் அது குறி வச்ச மானத்தை விரட்டும்பாங்க. அண்ணாமலை குறி வைத்து வேட்டையாடுறாரு, அதிகார வேட்டையில் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு இது மாதிரி குறுக்க மறுக்க போகிறவங்களெல்லாம் முதல்ல காலி பண்ண வேண்டிய இல்லை. இப்போ இவங்க அடிப்படையில் அண்ணாமலையினுடைய அந்த வசூல் வேட்டைக்கு இவங்க என்ன எந்த விதத்தில் தடையாக இருக்காங்கன்றதை பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ குஷ்பு நாடறிந்த ஒரு நடிகை. அவங்களுக்குன்னு குஷ்புவை தெரியாத தமிழர்களே கிடையாது. குஷ்புவுக்கு கோயில் கட்டினவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அந்த அளவுக்கு நீங்கள்லாம் கடவுளாக முயற்சி செய்கிறீங்க, கடவுளை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. குஷ்பு ஆல்ரெடி கடவுள் தான் யாருக்கு நம்புறவங்களுக்கு. அந்த இடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. நீங்கள் குஷ்பு பிரபலமாக இருக்கும்போதெல்லாம் அண்ணாமலை அநேகமாக படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் காலேஜில். அதுதான் நிலமை இருந்திருக்கும். அப்போ ஆளுமை மிக்கவர்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. எனக்கு ஒரு ஆளாணி கூட இருந்துக்க, அது பிரச்சனை கிடையாது. ஆளுமை மிக்கவர்கள் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லா கட்சியிலையுமே ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவன் அந்த ஊருக்கு தலைவராகிட்டா அவன் பண்ணுற முதல் வேலை இன்னொரு பஞ்சாயத்து தலைவர் வரவிடாமல் பார்த்துக்கிறானா இல்லையா. சாதாரண ஊர்களே வரவிட மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே கல்யாண விடா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு விடா பொணமாக நான் தான் இருக்கணும், மாலை எனக்கு தான் விழுகணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, யாருக்கெல்லாம் அரசியலில் அடையாளம் இருக்கிறதோ, செல்வாக்கு இருக்கிறதோ, மீடியா வெளிச்சம் இருக்கிறதோ, சமூக பின்னணி இருக்கிறதோ, அவங்கள பூரா ஓரம் கட்டிட்டு தேசபக்தி, தெய்வ பக்தி, அந்த பக்தின்னு எதையா சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு பொட்டியை வாங்கி போயிட்டு அவ்வளோதான். ஏன்னா அதிமுகவையே கூட்டணியை ஏன் சேர்க்க, அதாவது அந்த கூட்டணி ஏன் நடக்கலை, அண்ணாவை பற்றி தப்பாக பேசுனா அதிமுகவில் சேர்க்க மாட்டாங்க தெரியாதா? அண்ணாமலைக்கு தெரியாதா? ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி தான் சிறந்தவர்னு சொல்லும் போது தெரியாதா? ஜெயலலிதா ஃபாலோவர்ஸ் கோவப்படுவாங்க தெரியாதா? ஏன் அதை உடைச்சாரு? நாடாளுமன்றத்தில் எல்லா தொகுதியிலையும் நம்மளே போட்டிடுறோம் அப்படின்னா நமக்கு தேர்தல் நிதி வரும்ல.
நமக்கு தான் கொடுக்குறேன். நமக்கு வந்து வேதாந்தா நிறுவனத்திலேருந்து எல்லாரும் தேர்தல் நிதியை ரகசியமாக கொடுக்குறான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்க மொத்த கருப்பு பணத்தையும் பாஜகக்காரன் வச்சுருக்கான். அதில் பாதிக்கு மேலே இங்கே தானே இருக்குது. நம்ம கையாளணும்ல. தேவையில்லாமல் கூட்டணிங்கிற பேரில் நம்ம சீட்டை கம்மி பண்ணி எதுக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தெளிவான அரசியல் இருக்கிறது. இல்லை சார், இப்போ இவர் வந்து இப்போ இந்த மாதிரியான தன்னோட வசூல் வேட்டைக்கு தடையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியோ, அல்லது வந்து தன்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற மாதிரியோ ஏதோ ஒரு காரணத்தால் இந்த மாதிரியான சில பிரபலங்களை வந்து அவர் ஓரம் கட்டாருன்னு வச்சுக்கோமே, இதை டெல்லி பாஜக எப்படி இது பார்க்குறாங்க? இதை அதாவது ஒரு தனிநபருடைய வளர்ச்சி முக்கியமாக டெல்லி பாஜகவுக்கு, தமிழ்நாட்டில் மாநில தலைவராக அண்ணாமலையோட வளர்ச்சி முக்கியமாக அல்லது கட்சியோட வளர்ச்சி முக்கியமாக எழுதி பார்ப்பாங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதை வந்து அனுமதிக்கிறாங்க? இல்லை, அதாவது இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, தனிநபராக இப்போ விஜயதாரணி போய் இப்போ தான் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க, நான் உங்களுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தியாகியாக வந்திருக்கேன், என் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அமித்ஷாவை போய் பார்க்குற இடம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அமித்ஷாட்ட, விஜயதாரணி கிடைக்குமா? ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டு பேரில் அவர் யாரை நம்புவார்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அம்மா காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கு, கொஞ்ச நாள் அது விசுவாசியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமல் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு எம்எல்ஏ பதவியும் போயிடும், எம்பி சீட்டும் கொடுக்க மாட்டாங்க, அது கதறிக்கிட்டே கிடக்கும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? தேவையே இல்லாமல் தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி முச்சந்தியில் அதை நிப்பாட்டிட்டாங்களா இல்லையா? இப்போ விஜயதாரணி வந்து பழையபடியும் காங்கிரஸுக்கும் போக முடியாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு மோசமான நிலைமைக்கு அரசியலை கொண்டு விட்டாங்கல்ல. அரசனை நம்பி புருஷனை இழந்த கதையாக காங்கிரஸ்லேயே இருந்து தொலைச்சிருக்கலாம்ல. இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கும். அப்போ என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பல பேர் சொல்கிறான், விஜயதாரணியை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறான் கவர்னர் ஆக்கிடலாம்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தாங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஒரு அந்தஸ்து இருக்குது உங்கள்கிட்ட. நான் அவங்கள பாஜக தலைவராக இருந்தால் அந்த இடத்துக்கு வந்தாங்க, பட் வந்து கட்சியில் சேர்ந்தாவே கவர்னர் கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நான் இருந்தேன்ல, நான் வந்து சாதாரண ஆளா எத்தனை வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதையெல்லாம், அதாவது ஒரு துறையில் பெற்ற வெற்றி, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வாக்க நீங்கள் இன்னொரு அரசியல் கட்சியில் எதிர்பார்க்க முடியுமா? ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து செல்வாக்கு மிக்கவரை எடுத்தெடுப்புலையே ஒரு ஆதவர்ஜனா மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து துணை பொதுச் செயலாளருங்கிறாங்க இல்லை. நீங்கள் திமுக வர முடியுமா? ஆர் ஆசாவே இப்போ தான் துணை பொதுச் செயலாளர் ஆகிறார் இல்லையா? அவர் துணை பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அப்போ அரசியலில், பெரிய அரசியல் கட்சிகளில் அங்கீகாரம் பெறுவதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது. சிறு கட்சிகளில் ஒரு எளிதான விஷயம். ஆனால் சிறு கட்சியிலே என்ன பண்ணுறான்னா, கவனம் அவங்க மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேரை ஏமாற்றி, பாஜகக்காரங்கிறது புள்ள பிடிக்கிற மாதிரி தான், சும்மா லைட்டாக வந்து ஏமாற்றி கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் பேரை காட்டுவான். ராதாரவியை கொண்டு, ராதாரவிக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, சினிமாவில் வந்து தொல்லை, ஏற்கனவே எடுத்த படம் லாஸ் ஆகிடுச்சு, பையனை நடிக்க வைக்க முடியல, வீடு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா யாராவது ஒருத்தனா ஆளை விட்டு புரோக்கரை விட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இந்த கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்க, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா, அவனே ராமேஸ்வரத்துக்காரனா இருப்பான் கடைசியில். அதே மாதிரியே சொல்லுவாங்க, போனீங்கன்னா அண்ணாமலையிட்ட போனீங்கன்னா டே அப்பா அப்படின்பாங்க. அங்கே போனவனதே தெரியும் அந்த அடே அப்பாவுக்கு என்ன அர்த்தம், சோழியை முடிச்சுவாங்க. இதுதான் இது அரசியலில் கூட இருக்கிறவன் யாரும் வளர விடாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு வஞ்சகமான ஒரு வேலை இருக்குல்ல, அது அண்ணாமலைகிட்ட. நீங்கள் அண்ணாமலை வந்து லண்டனில் போய் படித்ததில்லை, இதுதான் அவருடைய ஒரிஜினலான குணம். ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ இப்படி வச்சுக்கோமே, இப்போ அண்ணாமலையோட இந்த பாலிடிக்ஸ் வந்து அவர் செஞ்சுட்டே இருக்கார் அப்படின்னும் போது, இப்போ கட்சியினுடைய இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரபலங்கள், இப்போ வந்து காயத்ரி ரகுராம், கௌதமி போன்றவங்களாம் வந்து மோடியிட நெருக்கமாக இருந்தால், மோடியிட சந்திக்கிறதெல்லாம் கௌதமிலாம் சந்திச்சாங்கலாம் பார்த்தோம், அந்தளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. பட் அவங்களாம் வந்து கட்சிங்களுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி வெளியேறாங்க, இந்த மாநில தலைமைகளுக்கு எதுவும் செய்யலன்னு வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு எதிராக நீங்கள் போகிறாங்க அப்படின்னும் போது, இப்போ அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு இவங்களாம் அப்படி போகிறாங்க, இப்போ நம்ம வந்து ஏன் இதில் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கூட இல்லாமல் ஏன் திரும்ப வந்து மாட்டுறாங்க? எங்கள் ஜவுளி கடைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு பொம்மை வணக்கம் சொல்லலாம். சில பேரை வந்து ஒரிஜினலாகவே சில ஆளுகளை வச்சு நீங்கள் சில கல்யாணத்துக்கெல்லாம், பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, ரோஜாப்பெல்லாம் கொடுக்கும். அதனால் அதுதான் மணப்பெண்ணுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதோட இடம் அவ்வளோதான். ஒரு நடிகையாக இருக்கிறவங்கள பாஜகவில் கௌதமி சேர்ந்தார், ஒரு நாள் செய்தி தான். அடுத்த நாள் என்ன செய்தினா அதோடு அது கதையை முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். அவங்களாம் நினச்சிக்கிடுவாங்க, இந்த நம்ம பெரிய அரசியல் கட்சிக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவன் கட்சிக்காரனே சொத்தை ஆட்டையை போட்டு போய் கதறும் போது அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டையை போட்டவனுக்கு ஆதரவாக நின்ட்டாங்க. பறி கொடுத்தவனுக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக, அந்த அம்மாவுக்கு ஆதரவாக யாரும் நிற்கலை, கௌதமிக்கு ஆதரவாக யாருமே நிற்கலை. அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இவங்கிட்ட போனோம்னா உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான்னு நம்மளை சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த அம்மா பதட்டமாகி ஓடி வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து ஏடிஎம்கேல வந்து அடைக்கலம் ஆகுறாங்க இல்லையா. இப்போ காயத்ரி ரகுராம
நம்மெல்லாம் வந்து மரியாதையாக பேசுகிறோம், அது அண்ணாமலையை போட வாடான்னு பேசுகிறோம். ஏன்னா அதுக்கு தெரியும் அவன் யார், நீ யார், நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய டக்கால்ட்டின்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ பெரிய டக்கால்ட்டின்னு உனக்கு தெரியுங்கிற கதையில் அவங்க பேசுகிறாங்கல்ல. அப்போ இவங்களுடைய அசலான முகம் தெரிந்தவர்களை அவங்க எதுவும் செய்ய முடியல. அதனால் அவங்க தப்பிப்பதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் கட்சி எதுவோ அதுக்கு தஞ்சமடைகிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான அந்த வேடிக்கை வினோதம் மிக்க கோமாளி கூட்டங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதை வந்து அதிகமாக வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா எல்லா வேடிக்கை காட்டுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா வித்தையும் தெரியும். அதனால் வித்தைக்கு தனியாக ஆள் வச்சுக்கிற வேலை வந்து அங்கே திமுகவில் கிடையாது. ஆனால் அதிமுகவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகைகள், இந்தியா, சிஆர், சரஸ்வதி, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. வந்து பழைய நடிகைகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்த்து அம்மாவின் வழி நடப்போம் அப்படின்னு சொல்ல வைப்பாங்க எப்போவுமே. அந்த கட்சிக்கே அது ஒரு அடையாளங்கள் எப்போவுமே. அதனால் அதிமுகவில் மீண்டும் வந்து ஒருவேளை வந்து அதிமுகவை நோக்கி வந்து குஷ்பு போக போகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் சார் அவங்க ஆல்ரெடி வந்து தேசிய மகளிர் உரிமை ஆணையத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வராங்க. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநருங்கிறத விட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் கட்சி ஒரு கட்டத்தில் கொடுக்குது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கொடுக்குறாங்க. கொடுத்தும் கூட அதை சரியாக தக்க வச்சிக்காமல் அவங்க வேற ஒரு முடிவு தவறான முடிவு எடுக்கிறாங்களா, அல்லது சார் அப்படி ஒரு முடிவு எடுத்த நபர்கள் இப்படி கட்சி இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேங்கிறத கூட ஏன் டெல்லி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? எப்படி இந்த விஷயத்தை பார்க்கலாம்? நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கிறவன்ட்ட டாக்டர் சொல்கிறான்ல, நீ அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, சுகர் வந்து உனக்கு ஸ்வீட் சாப்பிடாங்கிறான்ல, அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சில கட்சியில் கொண்டு போய் வச்சிருவாங்க ஆளை, எதுவும் செய்ய விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், ஒரு தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தலித்து அப்படின்ட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு, அங்கே ஆதிக்க சமூகங்கள் தான் அந்த பகுதியில் கட்சியில் நிர்வாகிகள் இருப்பான். அதே கட்சிக்காரனாக இவனு இருப்பான். கல்யாண காட்சிக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, பேர் போட மாட்டான் இன்விடேஷனில். அவன் எப்படி போய் பரப்புவானா அந்த கல்யாணத்தில் போய், பாத்தியா நம்ம கட்சிக்காரங்க கல்யாணம் நடக்குது, எம்எல்ஏ வந்தாரா, இவன் தான் எம்எல்ஏ பேர் போட விடான்னு சொல்லியிருப்பான். எம்எல்ஏ வந்தாரா, வரலை, அந்த ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாதியா, நம்ம கட்சியில் ஆளா இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மறைமுகமாக என்ன அர்த்தம்னா, கூடவே இருந்து குழி பறிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடலன்னா ஆள் வர. அதுதான் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க. குஷ்பு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில்லை, அப்படி மீறி அழைத்தாலும் கடைசி நேரத்தில் தகவல் சொல்கிறாங்க. ரொம்ப டிராஃபிக் ஜாமான நேரத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு 7 மணிக்கு நீங்கள் கமலாலயம் வந்துருங்கன்னு சொல்லி 5 மணிக்கு சொன்னாங்கன்னா, அது ஈசிஆர் ரோட்டில் வீடு இருக்கும், இங்கேருந்து கிளம்பி வர முடியாது, வரும்போது கூட்டம் கலைஞ்சிரும். இந்த மாதிரி தெளிவான வேலைகளை செய்கிறது இது ஒரு வகையான முறை. அரசியலில் நீ இருக்கணும், ஆனால் இல்லாமல் இருக்கணும். ஆள் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கக்கூடாது, செயல்பாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஆள் சேர்க்கணும்னு கஷ்டப்படுறாங்க, ஆட்கள் நிறைய சேர்க்கணும். அது யாரை சேர்க்கணும்? கும்பல் சேர்க்கணும், கொடி கட்டுறதுக்கு ஆள் சேர்க்கணும், கோஷம் போட ஆள் சேர்க்கணும், பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல ஆள் சேர்க்கணும். ஆளுமை மிக்க ஆள் வந்துடவே கூடாது. ஆளுக தான் வேணுமே தவிர ஆளுமைகள் வேண்டாம். அதுதான் கணக்கு. இதுதான் வந்து அவங்க பின்பற்ற பேட்டர்ன். இந்த தான் பின்பற்ற பேட்டர்ன். அதில் வந்து அண்ணாமலையால் அரசியல் வாழ்க்கையை இழந்தவர்கள் பட்டியலில் ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் வந்து விஜயதாரணி, குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய பட்டியல். எச் ராஜா கூட அதில் சேர்க்கலாம். அந்த பட்டியலில் நீங்கள் போட்டீங்கன்னா அரசியலில் வாழ்வு இழந்தவர்கள் அப்படிங்கிறதுல, அரசியலில் அது சொந்த கட்சியிலேயே சூனியம் வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல். இதில் வானதி சீனிவாசனுடைய அவங்களோட விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? வானதி சீனிவாசனுடைய ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரியும் அவங்களுடைய கட்சியில் வந்து, ஏன்னா பாரதி ராஜா கட்சின்னு சொன்னவர் தான் அவர். பாஜக வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறதுல பாரதி ராஜா கட்சி அந்த அளவுக்கு தெளிவானவர். அதனால் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, இவர் அந்த வெற்றி பெற முடியாத இடத்துல இருக்கிறார். அதனால் இவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி நிச்சயமாக நிலவுது. அதை வெளியே சொல்ல முடியாது இல்லையா? உட்கட்சிக்குள்ளே நடக்கிற கழகங்களை வந்து நீங்கள் பொது வெளியிலையும் சொல்ல முடியாது. எதிர்கட்சிக்காரனை வந்து குற்றஞ்சாட்டுவதை போல உட்கட்சி கழகங்களை வந்து வெளியில் வந்து ஒப்பாரி வைக்கவே முடியாது. அதனால் அது உள்குத்து தான் எல்லாமே. அது சரியான சந்தர்ப்பம் இருக்கும். ஒருவேளை அண்ணாமலை வந்து மாநில பதவியிலிருந்து தூக்கப்பட்டால் அதுக்கு பின்னாடி அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு தெரியும். இப்போ இவ்வளோ பேர் வந்து பகச்சிக்கிறார் அண்ணாமலை கட்சிக்குள்ளே. அந்த பகச்சிக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு ஏன் வந்து எதிர்வினையாக எங்கேயும் வெளிப்படாமல் அப்படியே அமைதியாக எது நடந்தாலும் ஓகே பீஸ்ஃபுல் அப்படியே பயணிச்சுட்டே இருக்குது? அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு கேமராவை வந்து ரகசிய கேமராக்கள் கையாளக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இப்படி ஆமாம், இந்த கட்சியை குறித்து உதயநிதி சொன்ன ஒரு விமர்சனம் கூட இருக்குது. அது ஆடியோ வீடியோ கட்சி. நீங்கள் வேறு யாரை பற்றியுமே இப்போ நீங்கள் சமீபமாக தான் நாம் தமிழர் கட்சிக்கெலாம் ஆடியோ வீடியோ வெளியிடுறாங்க. அதெல்லாம் வந்து கடைசியாக வருது. ஒரு காலத்தில் வந்து வீரப்பனுக்கு ஆடியோ வெளியிட்டாங்க இல்லை, உண்டா இல்லையா? முன்னாடி வந்து வீரப்பன் வந்து ஒரு கேசட் கொடுத்து விட்டார் அப்படிம்பாங்க. முன்னாடி பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும், 20 வருஷத்துக்கு முந்தின கதையெல்லாம். அது மாதிரி இவர் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாரு, ராகவனுக்கு கேமரா வச்சது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
பகவானா வச்சாரு, பகவான் வைக்க மாட்டார். அது பகுத்தறிவு பூர்வமானது. வச்சவர் நம்மால் தான் அப்படி பாஜகக்காரன் சொல்கிறான். அதனால் யாரெல்லாம் ஊடகத்தில் வெளிச்சம் பெறுகிறார்களோ, யாரெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் எப்படி ஒழித்து கட்டுவதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரிமினலை ஹேண்டில் பண்ண தெரியுமா இல்லையா? தன் கட்சிக்காரன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். அது போக பெரிய பெரிய ரவுடிகளை பூரா கட்சியில் சேர்த்து வச்சுருக்காப்புல. அதனால் அவரை பகைச்சிக்கிட்டா என்ன கதிக்கு ஆளாகுமோ அப்படிங்கிற அச்சத்தில் பல பேர் ரகசியமாக உறைந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நல்லது சார். அண்ணாமலை பற்றியும் தமிழக பாஜக நடக்கிற உள்ளுக்குள்ளே இருக்க பல விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசுனீங்க. எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம். அடுத்த கட்டமாக இந்த விஷயங்கள் எப்படி நகருது, கூட அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.